பரவாயில்ல, நம்பவே மாட்டேன். ராக்கெட் ராஜா அவர்கள் வீட்டுக்குள்ள வீடியோ எடுக்க விட்டுருக்காரு. முன்னாடி ராக்கெட் விட்டுருக்காங்களே, என்னுடைய போட்டோ. இது என்ன இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் உடைப்பாங்களே ஒரு பெரிய கடிகாரம் அந்த மாதிரியா? இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆசையை கிஃப்டாக கொடுக்குறதா? இது எல்லாமே கிஃப்டாக வந்து எனக்குன்னு ஒரு உலகம் இருக்காங்க, அங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் இனி சராசரி மனுஷனாக காமிச்சா நான் என்னுடைய வயசு 52 ஆகுது. 52 நான் தொற்றுக்கவே முடியாது. வெளியிலேருந்து வரது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். யாரையும் ஒரு இப்போ நான் வந்து சராசரி மனுஷனாக வாழ்ந்துட்டு எங்கேயும் போனால் எங்கேயும் வரலாம். கூட பிறந்த சகோதரர்களுடைய மரணத்துக்கு கூட இந்த கிராமத்துக்கு நான் வராமல் இருக்கிற காரணங்கள் உண்டு. எல்லாரும் இங்கே சாப்பிடுவீங்க? எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த பசிங்கிறது இருக்கக்கூடாது. யாருக்கும் வர்றவங்க ஒரு சாப்பிடாம போகக்கூடாது. இந்த மாதிரி இடங்கள் வந்து எல்லாரும் சமங்கிற இதை படிச்சு விடுவோம். ஹோட்டல்லாம் சாப்பிட்டு வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பஸ்ஸெல்லாம் யாராச்சும் போய் வாங்கிட்டு வந்து காரில் தான் சாப்பிட முடியும் நீங்கள்? ஆமாம், நான் இங்கே இருக்கிறோன்னா அங்கே சாப்பாடு வரும். இந்த வெளி பப்ளிக்கோடு சேர்ந்து இருக்கிற இடமா பொதுமக்கள் நடமாடுற இடத்துலையும் வருஷங்கள் ஆகி போச்சு. வெளி உலகத்தில் என்னென்ன மார்க்கெட்டில் என்னென்ன ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையை ஒரு வட்டம் என்னை சுற்றி ஒரு இது அந்த இதுலேயே போயிட்டு இருக்கு. எனக்கு ஆசை பஸ்ஸில் போகணும், லைன்ல இன்னைக்கு ஒரு டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் எடுக்கணும், ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்கணும். பொதுவாக இங்கே வந்துட்டேன்னா நைட்டு வந்து எப்போ முடிச்சுதான் இருப்பாங்க எல்லாரும். பாதுகாப்பு கருதி கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்காக தானே கண்டிப்பாக எல்லாம் முடிச்சிருப்பாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் தாண்டியும் அந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குமா? எல்லாருமே அதானே. ஊர்களில் வந்தால் படமோ டிவியோ எதுவுமே கிடையாது. எனக்கு வந்தாலும் எல்லாரோடய சந்திக்கிறதுக்கும் எல்லாரோடய பேசுறதுக்கும் ஒரு பெரிய நேரமாக இருக்குது. நைட் விடிய ஓடும். காலையில் வரைக்கும் காஃபி ஸ்நாக்ஸ்ன்னு போய்கிட்டே இருக்குங்க. வைத்தியமான டையை கட்டணும், அதுக்கு என்னன்னா இப்படி இருக்கணுமா இருக்கு, இது பண்ணணும் இருக்கும். எங்கள் வீட்டில் எப்படி இருக்கும், இப்படி பண்ணிட்டு போனால் சின்ன விஷயம் பழகினது. அது உண்மையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது இதை விட பல மடங்கு இருந்தாலும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ராக்கெட் ராஜா அவரோட ஹோம் டூரை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இதுதான் முதல் முறை. அப்படியா? தொலைக்காட்சிகள் இது வரைக்கும் எதுவுமே உள்ள வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் முறையா நீங்க தான் வந்திருக்கீங்க. நன்றி, ரொம்ப நன்றி. பயங்கரமா இருக்கு, பயங்கர ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு. ஏன்னா நம்ம உள்ள வரும்போதே ஒரு செக் போஸ்ட்ல ஒரு செக்கிங் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது என்னடா இது உள்ள ஒரு சின்ன ஒரு பயத்தோட தான் உள்ள வந்தோம். பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சேர்ந்து நம்ம சேர்ந்த ஒரே இடங்கள் இருக்கு. வேற தெரியாம உள்ள வந்துடக்கூடாதுங்க ஒரே காரணத்துக்காக போட்டுருக்கோம். அந்த பயணிக்கிற பாதை எப்படி இருக்குனால சில கட்டுப்பாடு அப்படி வச்சிருக்கோம். இந்த இடம் ஃபுல்லா உங்களுடைய இடமா? நம்ம தலைமுறை வருஷம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அதுலேருந்து அந்த பஞ்சாயத்துலேருந்து நம்ம தான் இடம் கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாகவே இங்கே பின்னாடி வரைக்கும் இருக்குது. எல்லாமே நம்ம ஒரே குடும்பங்கள் வாழ்ந்த இடம். ஆமாம், கிட்டத்தட்ட இந்த பில்டிங் உட்பட ஒரு 120 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளோ பழைய வீடா? ஆமாம் ஆமாம். கதவுலாம் பார்த்தா தெரியுது. ஆனால் இவ்வளோ பழசுன்னு நினச்சி பார்க்கல. பழமை மாறக்கூடாதுக்காக அப்படி மெயின்டைன் பண்ணி வந்திருக்கிறோம். இங்கெல்லாம் யாரு உங்க தாத்தாவோட தாத்தா அவங்களா ஜெனரேஷன். பால்பாண்டி நாடான்னு சொல்லி தாத்தா. சரி, அந்த ஜெனரேஷன் நாங்கள் அப்படி வரோம். ஒரு அப்பா கடங்களில் ஸ்கூல் படிச்சு எல்லாம் இருந்து பண்ணி கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாங்க. நாங்கள் எல்லாமே சிட்டிக்குள்ளே திருநெல்வேலி ஸ்கூல்ஸ் எல்லாமே திருநெல்வேலி உள்ள சிட்டியில் போயிட்டோம். இது ஒரு பழமையான இடம். ஆமாம். ஆமாம், ஓகே. ஸோ பயங்கரமாக இருக்குது. இதுனா ஒரு இயற்கைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மரங்கள்லாம் அவ்வளோ உயிர் எனக்கு. கண்டிப்பாக என்னால் இந்த மரங்களை வெட்டக்கூடாதுக்காகவே நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கூட குறைச்சிருக்கோம். பில்டிங் எல்லாமே லெவலில் கூட குறைச்சிருக்கோம். சரி சரி, அந்த அளவுக்கு இது இருக்கும். அந்த எங்கள் கிராமங்கள் எப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக இந்த மரத்தோட அருமை எங்களுக்கு தான் தெரியும். அதனால் இயற்கையாக அதை வெட்டாமல் அப்படி வளர்த்து உள்ள வச்சிருக்கிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். காலையில் வாக்கிங்லாம் போயிடலாம். எல்லாமே காலையில் வாக்கிங் போகிறோம். அப்படி இதை விட்டு தாண்டி வெளியில் மேக்ஸிமம் போகிறதில்ல. இந்த கேட்டுக்குள்ளே இருந்துவிடும். உள்ளே வாக்கிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு அந்த டெய்லி ரொட்டீன் லைஃப் இப்படியே பர்த்டே பார்ட்டி எது வந்தாலும் இங்கேயே முடிச்சிட முடியும். ஆமாம், எப்படி நாங்கள் நிறைய மெம்பர்ஸோடு ட்ராவல் பண்ணுறதுனால வீக்லி 2 நாள் எப்படியும் ஒரு சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் இது வெட்டிங் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் பசங்களோட செலிப்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிற இடம் இது. ஆமாம் ஆமாம். எல்லாருக்கும் சொந்த ஊருங்கிறது அவ்வளோ ஒரு விஷயம் இல்லையா? நாங்கள் எங்கே மும்பை அங்கேன்னு வாழ்ந்து செட்டில் ஆனாலும் சொந்த ஊரில் இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான இடம். அதனால் ஆனைக்குடி கிராமங்கிறது ஒரு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு இந்த இடம் தான். அதை தாண்டினதுக்கப்புறம் தான் மும்பை வெளி இடங்கள்ங்கிறது
முதல்ல எனக்கு நானிகுடி கிராமங்கிறது அவ்வளோ ஒரு பிடித்தமான இடம். சரி சரி. ஆனால் என்ன குறைவான டைத்தங்க ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அது தான் எனக்கு யோசனமாக இருக்கும். சரி சரி. அப்படி ஓகே, முதல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இடம் அது. ஆமாம் ஆமாம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் இருக்கும்ல, இப்போ உங்களுடைய கிராமம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு இடமா இருக்குது. இந்த வீடு நான் சின்ன வயசுலேருந்து வாழ எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த ஒரு வீடு. ஆனால் அப்பப்போ என்னால் வீட்டுக்கு வர முடியாது, சில பிரச்சனைகள் இருக்கும், நம்ம தொழில் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அது எந்த ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சரி நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்னால் போக முடியல? கண்டிப்பாக நிறைய நேரம் மிஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக ஒரு எல்லாருக்குமே சொன்ன மாதிரி ஒரு வயசுக்கு தகுந்த காலங்களில் வர்ற மாதிரி. ஏன்னா அம்மா அப்பா எல்லாருமே பாளையங்கோட்டை என்ஜோ காலனியில் செட்டில் ஆகி நாங்களாம் இருந்தோம். எனக்கு அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னால அங்கே செட்டில் ஆனவங்க. அப்பா இல்லாத காலத்துக்கு அப்புறம் அம்மாங்களாம் வந்தாங்க. எனக்கு அந்த தாயினுடைய அன்பு கூட எனக்கு இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். அம்மாலாம் நம்ம இங்கே வந்து செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் எனக்கு இந்த அம்மா கூட இந்த கிராமத்தில் வந்து பயணிக்கிற காலத்தை கூட ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் அதை. ஆமாம் ஆமாம் ஆமாம். வரணும்னு ஆசையாக இருக்கும். உங்களுக்கு தெரியுது இல்லை, அங்கே பயணிக்கிற அந்த பாதையில் வந்து எல்லாம் ஒரே நாட்கள் ஒரே மாதிரி பயணிக்கிற பாதையாக இருக்காது. நிறைய நாட்கள் வரணுங்கிற ஆசைப்படுற நேரத்தில் வர முடியாமல் போன நாட்கள் ரொம்ப உண்டு. ரொம்ப வருத்தமான சம்பவங்களும் உண்டு. சில வீடுகளில் வந்து தவறி போயிட்டாங்கன்னா கூட அந்த நிகழ்ச்சிகள் கூட எல்லாம் கலந்துக்கிட முடியாத சூழ்நிலை இருந்து உங்கள் சொந்தக்காரங்களில் உடன் பிறந்தவர்கள் கூட இருக்கச்சில்ல. ஏன்னா என்னுடைய சொசைட்டி வந்து எப்படின்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே சம்மந்தப்பட்ட எல்லாமே வேற டைப்பில் இருக்கும். நாங்கள் வந்தால் தெரியாதுல ஒரு காவல்துறையினுடைய பாதுகாப்பு எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கும். சில விஷயங்கள் அந்த நிகழ்ச்சியில கூட நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வர ரொம்ப ஏக்கமான நாட்கள் உண்டு. சொந்த கூட பிறந்த சகோதரர்களுடைய மரணத்துக்கு கூட இந்த கிராமங்களுக்கு நான் வராமல் இருக்கிற காலங்கள் உண்டு. அதெல்லாம் முன்னே நடந்தாலும் இன்னைக்கு பிற்காலங்களில் சரி அவங்க இல்லாதனாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு ஒரு சின்ன இந்த கிராமத்துக்கு மண்ணை மிதித்து வாழ்கின்ற காலகட்டம் இந்த நேரம். இப்போ ஒன்றும் இல்லை, பிரச்சனைகள் ஒன்றும் இல்லைனால ஒரு அமைதியான சூழ்நிலை, அமைதியான கிராமங்களில் ஒரு சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரே குடும்பத்துக்காரங்க. நாங்கள் வேற யாருமே கிடையாது. இங்கே இருக்கவங்க எல்லாமே உங்கள் ஃபேமிலி ஒரே குடும்பம் தான். ஒட்டுமொத்த ஒரே குடும்பம் தான், வேற யாருமே கிடையாது. அதனால ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. ஏன்னா ஊருக்கு வந்து அவங்க வர்றது எல்லாமே எல்லாம் அப்படி ஒரு அன்பான உறவோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களை வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். சூப்பர் சூப்பர். என்னுடைய ஏதாவது ரத்த உறவமோ எங்கள் வாசையில் அவர்களையும் நான் சந்திக்கிறேன்னா இதுதான் எனக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது. ஏன்னா வெளியிலங்கிறது நிறைய பேர் தெரியாது, எதுக்காகங்கிறது தெரியாது. நாங்கள் அப்படி ஒரு சிஸ்டமாக இருக்கிறனால வெளியில் எங்கேயும் பார்க்கறது இல்லை. இப்போ வந்தாச்சுன்னா அவங்க எல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க எப்போவுமே. அந்த ஒரு மாதிரி ரெடியாக இருக்குமா? எப்போ டக்குன்னு ஒரு மீட்டிங் ஏதாச்சும் நடந்துகிட்டே இருக்குமா? பெர்மனண்டாக உள்ள இது சார்லாம் இருக்கும். அது உள்ள வரதும் நீ கவனிச்சு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உள்ள வரதுக்குள்ள பாதைகள் இருக்கும். அது ஒருத்தர் வந்து லாக் பண்ணிடுறாங்களே டக்குன்னு. அது வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், உள்ள இருக்கிறது வெளியிலேருந்து வரது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். யாரையும் ஒரு காயப்படுத்தி உள்ள ஏன்னா ஒரு வீட்டுக்கு வர்றவங்களை எப்படி வரவேற்கணுங்கிறது நம்ம கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு தெரியுதில்லை. இப்போ நான் வந்து சராசரி மனுஷனாக வாழ்ந்து வச்சு எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம். ஒரு படித்து ஒரு பெரிய மாவட்ட ஆட்சியாளராக இருந்தால் தாய் தகப்பனாக இருந்தாலும் ஒரு பெர்மிஷன் கேட்டால் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அந்த மாதிரி நம்ம பயணிக்கிற சொல்லலை. இப்போ பயணிக்கிற பாதை எப்படி இருக்குனால சில விஷயங்களோடய வரும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் எப்பாச்சும் உங்கள் மனசில் ஒரு விஷயம் தோணி இருக்கா, நம்ம ஏன் இவ்வளோ ஒரு கட்டுப்பாட்டோடு தான் இருந்தாகணும், நம்மளும் ஒரு சராசரி மனுஷன் போல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அப்படி ஒரு சராசரி மனுஷனாக வாழ் இந்த இடத்துல சொல்கிறேன், சராசரி மனுஷனாக வாழ்ந்தேன்னா 52 வயசு நான் தொட்டிருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதான் சராசரி மனுஷனாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கு எல்லா லைஃப்பும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன யாரும் தெரியாது, எனக்குன்னு ஒரு உலகம் இருக்காங்க, அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நான் இன்னைக்கு சராசரி மனுஷனாக காமிச்சா நான் என்னுடைய வயசு இன்னைக்கு 52 ஆகுது. 52 நான் தொட்டிருக்கவே முடியாது காலங்கள். இதில் எப்படி இருக்கணுமோ அதை நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ இது என்ன ஸ்பேஸ்னா இது வந்தால் பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் இதில் வந்து உணவு நம்ம கொடுக்குறத விட இவர்களோட எல்லாரோட சேர்ந்து சாப்பிட்ற எனக்கு இடம் இது. எல்லாரும் இங்கே சாப்பிடுவீங்களா? எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். டெய்லி இருக்கும் சாப்பாடு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒரு குறைந்தபட்சம் 60 பேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதிகபட்சம் ஒரு 400-500 பேர் அப்படின்னா டெய்லி சாப்பிடுவோம். நான் ஊருக்கு வந்தால் உலகமே இதில் இருக்குது. அந்த பசிங்கிறது இருக்கக்கூடாது யாருக்கும். உண்மையாக சரி, எங்கள் ஒரு பெரிய கான்செப்ட் அது. வர்றவங்க ஒரு சாப்பிடாம போகக்கூடாது. ஏன்னா இது நமக்கு முன்னாடி இந்த தாய் தகப்பன் நம்மளுடைய கலாச்சாரம், இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியுது ஒன்று இல்லை, கற்றுக் கொடுத்த விஷயங்கள் ஒன்று. வந்தவங்களை எப்படி உபசரிக்கணுங்கிற இதை இதில் படிச்சுக்கணும். ரெண்டாவது இந்த மாதிரி இடங்கள் வந்து எல்லாரும் சமங்கிற இதை படிச்சு கொடுக்கும். இப்போ எனக்கு தனி டைனிங் எதுவுமே கிடையாது, அந்த இதே சிஸ்டமே கிடையாது. எல்லாரோட சேர்ந்து சாப்பிடணும், எல்லாரும் சரிக்கு சமமாக தான் இருந்து உணவுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் தான் அங்கே எல்லாமே செட்டாக இருக்கும். பயங்கரமாக இருக்குது. ஏகப்பட்ட போல் உங்களை பார்க்க வரவங்க கையில் ஒரு ஃப்ரேமோட தான் வருவாங்க போல நிறைய பேர். என்னன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வருவாங்க. அது நிறைய இப்போ இடத்துல உள்ள நிறைய இருக்குது. ஒரு சந்தோஷம். இதை வந்து இல்லை மாட்டி அளவு பார்க்குறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா என்னைய அவங்க கூட
கூட இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு என் வீட்டில் அவங்களுடைய புகைப்படம் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு இதான விஷயம், ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி சரி. இப்போ சாப்பாடு எனக்கு வந்திருக்கோம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு உணவுனா? அப்படி பர்டிகுலராக எதுவும் இல்லை, எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாப்பாடுங்கிறது எதுனாலும் ஓகே தான். அப்போதைக்கு பசிக்கு சாப்பிட்டு கண்டிப்பாக பிடிச்ச ஹோட்டலுக்கு போய் அப்படிலாம் அப்படி இல்லை. அப்படி ஹோட்டல்லாம் சாப்பிட்டு வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு. அதெல்லாம் மிக குறைவு எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எவ்வளோ பஸ்ஸெல்லாம் யாராச்சும் போய் வாங்கிட்டு வந்து காரில் தான் சாப்பிட முடியும் நீங்கள்? ஆமாம், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே சாப்பாடு வரும். இந்த வெளி பப்ளிக்கோடு சேர்ந்து இருக்கிற இடமா பொதுமக்கள் நடமாடுற இடத்துலையும் வருஷங்கள் ஆகி போச்சு. இங்கே இல்லை, எங்கேயுமே கிடையாது. அந்த வாழ்க்கைங்கிறது எனக்கு எதுவுமே சொல்லப்போனால் இன்னைக்கு ஒரு வெளி உலகத்தில் என்னென்ன மார்க்கெட்டில் என்னென்ன ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பே இல்லை, சுத்தமாக கிடையாது. சரி சரி. என்னுடைய வாழ்க்கையை ஒரு வட்டம், என்னை சுற்றி ஒரு இது, அந்த இதுலேயே போயிட்டுருக்கு. என்ன தேவையில்லையோ தான் எல்லாமே வந்துடுது. ஏன்னா நான் போக முடியாதுல்ல. எனக்கும் ஆசை, ஒரு பஸ்ஸில் போகணும், எல்லாரும் போகணும், ஒரு லைனில் இன்னைக்கு ஒரு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கணும், ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்கணும், இந்த ஆசைகள் தான் எனக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். இது ஒன்றா ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்டா? ஆமாம், இல்லை யாராவது வந்தால் இங்கே உட்காந்து பேசுறதுக்கு எல்லாமே. இப்போ இன்னைக்கு ஒரு ஃபர்னிச்சர் சிஸ்டமோ வேறு மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பழங்காலத்தில் உள்ளது. அந்த கிராமங்களில் வந்து தாராளமாக சொல்லுவாங்க. இது வந்து எப்படி ஒரு பழைய காலங்களில் எப்படி கடைபிடித்தாங்களோ அதை இன்றைக்கி நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, கிராமம் தானே, கிராமங்கிறது மாறக்கூடாதுல்ல. ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சிட்டி மாறிட்டு போகலாம். ஏன்னா கிராமங்களில் அந்த உண்மையான அன்பு பாசம் இல்லை இன்றைக்கி ரொம்ப இருக்கும். ஏன்னா அந்த ஊருக்கு வந்துட்டேன்னு சொன்னாலே உறவுகளவளும் வந்துடும். வந்துட்டு நுங்கு சீசனாக இருக்கும், நுங்கு கொண்டு வருவாங்க. பயணி சீசனாக இருக்கும், பயணி வந்துடும். அந்த மாதிரி சொல்ல அந்த அன்பு இன்றைக்கி இந்த கிராமத்தில் கிடச்சிட்டே இருக்குது. அந்த அட்மாஸ்பியரை மாற்றாமல் என்னால் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர் சூப்பர். ஆமாம் ஆமாம். அப்படியே கொஞ்சம் ஒரு ஜாலியாக இங்கே ஒரு சில் பண்ணிவிட்டு. ஆமாம், இது ஒரு இடமாண்ணே? ஆமாம், இதில் தான் முன்னாடி நாயெல்லாம் வளர்த்து போட்டிருந்தோம். இதில் இப்போ இல்லை. என்னென்ன நாயெல்லாம் வச்சுருந்தீங்க? ராஜபாளையம் மட்டும்தான். இடையில ஊரில் ஆட்கள் இல்லைல்ல, இருந்ததுனால கொண்டு போய் விட்டீங்க, வேறு இடத்துல விட்டீங்க? வேறு இடத்துல கொடுத்தோம். சரி, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைண்ணா. ஏன்னா ஒரு நாயின்னு வரும்போது அதுவும் வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி ஆகிடும். என்னடா அதை நம்ம சூழலால் அந்த நாயை கூட்டிகிட்டு போய் விடணும். குடும்ப உறுப்பினர்களை மிஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அதையும் நம்ம மிஸ் பண்ணுறோம்ல. கண்டிப்பாக இல்லாமல் போயிருதில்ல. அதான் சொல்கிறேன்ல, எதுவுமே நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. சொல்கிறேன்ல, எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரு அன்பாக கூட ஒரு உயிரினத்தை கூட எங்களால் ட்ராவல் பண்ண முடியல. மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக. எல்லாம் இருந்த இடம் தான் ஃபுல்லாக. 3 பேர் இருப்பாங்களா இங்கே? ஆமாம் ஆமாம் ஆமாம். பேர் என்ன வச்சுருந்தீங்க? அந்த பேர் அது ரோபோ. ஆமாம், ராக்கி அந்த மாதிரி இருந்துச்சு. சரி சரி. நீங்கள் இப்போ அரசியலில் வேறு ஈடுபட போகிறீங்களா? நான் ஒரு குறியீடு கேள்வி கேட்கவா? ஃபுல்லாக இந்த காவி நிறம் அடிச்சிருக்கீங்க, நீங்கள் பிஜேபியா? இல்லை இல்லை இல்லை, கலர்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஆனால் இப்போ இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும்ல, நீங்கள் நேரடி அரசியல் பண்ணுறது எல்லாமே உடன்பாடு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கட்சி சார்ந்து இருக்கும், அது வந்து அரசியல் பேர்லாம். மதம் சார்ந்து இந்த பக்கம்லாம் சுத்தமாக கிடையாது. பார்த்துருப்பீங்க, பின்னாடி இந்த கமலை ஓட்டு முன்னாடி சர்ச்சு வந்தது, முன்னாடி கோயில் வந்தது. நான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவோம். ஓகே ஓகே. மதம் சார்ந்த பிரச்சனை என்ன எங்கே ஒரே உறவு தானே. சரி சரி. ஏன்னா வெளிநாட்டில் உள்ளவங்க கிடையாது, எங்கே இதுலேருந்து போய் சேர்ந்து வாழ்கிற இதானே, கிறிஸ்டின்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே எங்கே உறவு தானே. ஓகே ஓகே. சரி, வீட்டுக்குள்ளே பார்த்தோம் பயங்கரமாக அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஆமாம், அதாவது சொன்னால அந்த விளையாட்டு இதில் இருந்தல, வாலிபாலுங்கிறது பெரிய விஷயம். வெளியே பார்த்துருப்பீங்க. ஆமாம், நெட்டில் கிடையாது கூட வரல இன்னும், வெளியே வேணா இருந்துச்சு. அதில் வாலிபால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸ்கூல் டைமில் ஃபுல்லாக வாலிபால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்படியா? வீட்டில் எல்லாமே ஃபுல்லாக வாலிபால் தான். சொன்னால அக்கா ஏற்கனவே டிஎஸ்ஓவில் இருந்து இப்போ ரிட்டையர்ட். சரி சரி சரி. நாயகன்னு சொல்லி. ஓகே. அதில் எல்லாருமே வாலிபால் பிளேயர் தான். அப்பாலேருந்து வீட்டில் 12 பேர், வீட்டில் எல்லாம் கம்ப்ளீட்டாக வாலிபால் பிளேயர் தான். எங்கள் ஃபேமிலி, எங்கள் குடும்பத்துக்கு ஆடுவீங்களா? உங்கள் பசங்க கூட சேர்ந்து ஆடுவீங்க? ஆடுவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த நேரம் போக கூட ஆடுவேன். ரெண்டாவது நாங்கள் ஒரு இந்த கிளப்பும் இருக்குது. இங்கேருந்து இந்த படித்து போகிற பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாங்கி, நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தனால ஃபுல்லாக அவங்க டைப் இருக்கும். சரி சரி. நம்ம நெல்லை வாலிபால், நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலலாம் இருக்குது. ஓகே ஓகே. அவங்க மூலமாக கவர்மெண்ட் ஜாபுக்குலாம் எடுத்து கொடுக்கும். இப்போ ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி வெளியே அனுப்புகிறோம். அப்படி வாங்க உள்ளாம் வெளியே அனுப்புகிறோம். அப்படி வாங்க உள்ளாம் வாங்க. நல்லடா, நம்ம ஹால் பரவாயில்ல, நம்பவே மாட்டேன். ராக்கெட் ராஜா அவர்கள் வீட்டுக்குள்ள வீடியோ எடுக்க விட்டுருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து இருக்கிற சமயம் குறைஞ்சிச்சு, இப்போ வரது இல்லை. ஆமாம், அவ்வளோ வரது இல்லை. இப்போ வரது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்போவுமே நான் பயங்கரமாக அடக்கி வச்சிருக்கேன் சாமிக்கா. ஆமாக்கா, அந்த தசரா இது நடக்கல. ஓ சரி. அதுக்காக வச்சிருக்காங்க, இல்லை ரெடி பண்ணிட்டு. அது சொல்ல அந்த கிராம இது எப்படி இருக்குமோ அதுக்குள்ளே இது போயிட்டே இருக்கும். இது எவ்வளோ மாறினாலும்
பரவாயில்ல. வீடுனா எப்பவுமே அந்த ஒரு ஃபோட்டோஸ்க்குன்னு ஒரு தண்ணி இருக்கும். வீட்டுக்குள்ளே திண்ணையா? ஆமாம், அது சொன்னல வீடு நம்ம இந்த பழங்காலம் இது மாறக்கூடாதுங்கிறதுக்காக. சரி. இன்னைக்கு அது எவ்வளோதான் மாறணும், அந்த திண்ணைங்கிறது நம்ம ஊரில் இருக்க ஒரு பெரிய உதவியல் ரீதியாக எப்படி வரும்னா, அந்த திண்ணைங்கிறது ஒரு உதவுற குணம் வந்துடுவாங்க. பழைய காலத்து வீடு வாசலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீட்டில் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு வழிபோக்கர்களாக கடந்து போகிற ஆட்கள் வந்து அந்த திண்ணையில் வெயிலாக இருக்கும், இதாக இருக்கும். அதில் உட்காந்து ஒரு வீட்டில் இருந்து தண்ணி எடுத்து கொடுக்க வைக்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்காக கன்சல்ட் பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். யார் இந்த சுட்டி சிறுவன்? ஆமாம், இது என்னுடைய ஃபோட்டோ. பின்னாடி ராக்கெட் விட்டுருக்காங்களே. ஆமாம், தமிழ்நாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃபோட்டோ அது சின்ன வயசில் உள்ளது. ஆமாம் ஆமாம். அப்போலாம் மறக்க முடியாது. ஸ்டுடியோவில் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறது நிற்க வச்சு செயின்லாம் போட்டு. சரி, இப்போ நீங்கள் சின்ன வயசில் கேட்பாங்களா நிறைய பேர், நான் சொல்கிறது ரொம்ப இந்த ஸ்கூல் படிக்கும் போது என்ன ஆக போகிற பெருசானா என்ன ஆக போகிறேன்னு. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த வயசில் உங்களுக்கு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த ஸ்கூல் டைம்லாம் என்ன இல்லையா அந்த மாதிரி யாரும் இப்போ வீட்லேயே என்ன ஆக போகிறடா பெருசானா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. வீட்டில் பேரண்ட்ஸுக்கு அப்பாக்களும் ஒரு ஆசைகள் இருந்திருக்குல்ல. அதான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் எல்லார் வீட்லேயும் ஆகிறோம். என்ன விஷயம் டார்கெட் அப்படி தானே இருக்கும். நிச்சயமாக அந்த மாதிரி எல்லாருக்கும் இருந்தது தான். எது நடக்குமோ அது நடக்கணுங்கிற மாதிரி. ஏன்னா அப்பா ஒரு அரசு கவர்மெண்ட் யூஎம்பியாக இருந்தது, அப்பா அம்மா அது. ஆமாம் ஆமாம், அப்பா அம்மா. அண்ணா ஐஆர்எஸ் உள்ள இருக்கும். அதில் ஓகே. அண்ணா ஐஆர்எஸ் இறந்துட்டாங்க, கஸ்டம்ஸில் இருந்தாங்க. சரி, பாலசங்கஸ்ன்னு சொல்லி. ஆமாம். ரெண்டாவது இப்போதைக்கு என்னுடைய பெரிய ஒரு பலங்கிறது எனக்கு தான் அண்ணன் பொண்ணு. இது பாலகணேசன் சொல்லி அட்வொகேட்டு. ஆக்சுவலாக நம்ம நிற்கிற வீடு வந்து வெறும் ராக்கெட் ராஜாவுடைய வீடு கிடையாது. இது என்னுடைய சித்தப்பா கார்த்திசன் நடாருங்கிறது எங்கள் பெரிய சீனியர் அட்வொகேட் இருந்தாங்க. அது சித்தப்பா, நடேசன் மாமா, எல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு மிக்ஸ் ஆனது தான் அந்த இடம். ஓகே. ஆமாம் 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 ஆமாம். சரி சூப்பர். இதெல்லாம் ஆள் உயிரை குத்து விளக்கு தானே சார்? ஆமாம். இதெல்லாம் எவ்வளோ ஃபோட்டோஸ்ல பாதி ஃபோட்டோ மாற்ற முடியாமல் வச்சிருக்கீங்களா? நிறைய ஃபோட்டோ மாற்ற முடியல, இடம் இல்லாமல் இருக்குது. இந்த பில்டிங் வேலை இருக்கு, அதில் போகிறதுல இதை ஆல்ட் பண்ணி கொண்டு வந்துருவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இவங்க அது அம்மா, இது அம்மா. சரி, இது என்ன இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் உடைப்பாங்களே ஒரு பெரிய கடிகாரம் அந்த மாதிரி? இது எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆசையை கொண்டு கிஃப்டாக கொடுக்குறது. அது எல்லாமே கிஃப்டாக வந்தது தான் எல்லாம். அப்பா இல்லை, அதாவது வாழ்க்கையில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன், மற்றபடி எந்த விஷயமும் இல்லை. என்னுடைய இந்த இதுக்கு ரெடி பண்ண சொல்ல கூட நம்ம படுக்கையில் இருந்தது என்னுடைய ஏசி காற்று தான் உங்கள் மேலே வீசணும் கூட சொல்லி மாட்டி கொடுத்த விஷயங்கள். அப்படி இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பாசத்தில் எல்லாம் பண்ணி கொடுத்தது தான். சொல்லி தான் ஆகணும் இந்த இடத்துல. சரி. எந்த இதுவுமே நம்ம பில்டிங்காக இருந்தாலுமே என்னுடைய பார்ட்டியில் இருக்கும். அவ்வளோ கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். அன்பு இருந்தது. எனக்கு ஒரு நாள் உங்கள் பர்த்டேக்கு வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இது வந்து கிஃப்ட்டுங்கிறத விட அன்பு. சரி, அதை அப்படியே உட்காரலாமா? நீங்கள் கடைசியாக நீங்கள் எப்போ இந்த சோஃபாவில் உட்காந்து நல்லா கேஷுவலாக ஒரு லுங்கியை கட்டிட்டு அப்படி ஒரு டிவியை பார்த்து எனக்கு பிடிச்ச படத்தை நான் பார்க்க போகிறேன் அடுத்த 3 ஹவர் அந்த மாதிரி எப்போ வந்துட்டேன்னா எனக்கு என்னன்னா தூக்கம்ங்கிறதும் குறைவாயிரும். எனக்கு வந்துட்டு தூங்குறதே எனக்கு ஒரு பெரிய லாஸாக தெரியும். ஏன் ஊருக்கு வர்ற சமயங்கள் கம்மியாக இருக்குல்ல. இப்போ வெளியிலலாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துடுறோம், ஃப்ரீயாக இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஊர்களுக்கு வந்தால் மட்டும் இப்போ நான் வந்து சொல்கிறேன்ல, இப்போ வந்து 3 நாள் ஆச்சு. இந்த 3 நாளில் தூங்கின சமயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தத்தில் ஒரு 7 மணி நேரம் இருக்கும். 3 நாளில் 7 மணி நேரம். இன்னைக்கு இந்த நம்ம மாலை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நான் படுத்ததே காலையில் 6 மணிக்கு இன்னைக்கு. இல்லை, ரெண்டாவது பொதுவாக இங்கே வந்துட்டேன்னா நைட்டு வந்து எப்போ முழிச்சு தான் இருப்பாங்க எல்லாரும். அது சூழ்நிலை முடிச்சிருப்பாங்க. பாதுகாப்பு கருதி. கண்டிப்பாக அதுக்காக தானே கண்டிப்பாக எல்லாம் முடிச்சிருப்பாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேரை தாண்டியும் அந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குமா? எல்லா இடத்துலையும் அதானே இங்கே இருக்குது. அது இருக்குது, அது சொல்கிறதுக்கு இல்லை, இருக்கும். நானும் அதோடு சேர்ந்து ஒரு காலை வரைக்கும் உள்ள இது இருக்கும். தூங்குறது எனக்கு என்ன விஷயம்னா அதுக்காக மட்டும் இல்லை, நம்ம ஓய்வில் இருந்தாலும் வெளியில் பார்த்துக்கிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த கிராமத்தில் விரும்புகிறோம். அந்த ஆனைக்குடிங்கிற கிராமங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய உயிர் மூச்சாக இருக்கும். இந்த ஊரில் தூங்கினா அந்த நேரம் வேஸ்ட்டாக இழந்துட்டோங்கிற ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வாரம் இருக்குது இந்த ஊரில் பெரிய விஷயமா இருக்கும். அதனால் அந்த தூக்கங்கிறது கம்மி. அதனால் இந்த மாதிரி பொழுதுபோக்கு சமாச்சாரம்லாம் கிடையவே கிடையாது. படம்லாம் பார்க்கவே மாட்டீங்களா? அங்கே போன வெளியில் இருந்தால் கூட ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்போம். ஊர்களில் வந்தால் படமோ டிவியோ எதுவுமே கிடையாது. எனக்கு வந்தாங்கன்னா எல்லாரோடையும் சந்திக்கிறதுக்கும் எல்லாரோடையும் பேசுகிறதுக்கும் ஒரு பெரிய நேரமாக இருக்குது. அதில் தான் அதிகமாக நாங்கள் செலவு இதாகிட்டு இருக்கோம். நான் வந்து லோக்கலில் உள்ள நம்மளுடைய சொந்தக்காரங்களும் வந்துடுவாங்க. நைட்டு விடிய ஓடும். காலையில் வரைக்கும் காஃபி ஸ்நாக்ஸ்ன்னு போய்கிட்டே இருக்குங்க. ரொட்டீனாக ராத்திரி டின்னரில் ஆரம்பித்து காலையில் வரைக்கும் க்ளோஸே கிடையாது. 10-20 பேருக்கு மேலே இதாக இருக்க அவங்களுக்கு காஃபி டீ அந்த மாதிரி போயிட்டு கிச்சன் க்ளோஸே இருக்காது நம்ம இருக்கிற வரைக்கும். அதனால் நானும் அதில் இருக்கீங்கன்னு சந்தோஷமாக இருக்கும். ஸோ எப்படி ராக்கெட் ராஜா அவரோட அந்த ஒரு பேச்சு எல்லாமே ஃபேமஸோ, உங்களோட அட்டையர் பயங்கர ஃபேமஸ் தெரியுமா? நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, அது தனியாக. இப்போ இந்த வாட்ச் என்ன பிராண்ட் தெரிஞ்சுக்கலாமா? வித்தியாசமாக இருக்குது. டீசல். டீசலா? ஆமாம்.
நீங்க விரும்பி கட்டுவீங்களா அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான வாட்ச்? நமக்கு எல்லாமே கலெக்ஷன் பண்ணிட்டே இருக்கும். பழக்கமாவே ஆயிடுச்சு. எவ்வளவு வாட்சஸ் வச்சிருப்பீங்க? ஒரு இல்ல அவ்வளோலாம் எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு 6-7 வாட்ச் வச்சிருப்போம், அவ்வளோதான். எனக்கு வெளியே சொல்லல, வெளில போகிற போக்குவரத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன தேவைகளோ அதை வச்சுக்கிடுவோம். ஆமாம், அதாவது ஒரு இமேஜின்னு வந்துச்சுன்னா அப்புறம் அதில் கிளாஸ் சார் அது என்ன அது இவ்வளோதான் இருக்கும். இருக்கும் இவ்வளோ எவ்வளோ இருக்கும் அது பிடிச்சிருந்தா எடுப்போம், அவ்வளோதான். பார்த்து வாங்குவீங்களா? அதெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு கிளாஸாக இருக்கட்டும், அந்த ஒரு தாடி, கழுத்தில் செயின், அது இல்லாமலாம் இருந்திருக்கீங்களா? அப்போ செயின் எல்லாம் பழகிட்டனால இப்போ இன்னொரு கிளாஸ் வச்சிருப்போம், பழகிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை, நம்ம பழக்கம் அப்படி. கிளாஸ் போட்டு அதனுடைய தொடர்ச்சி தான். அது எங்கே போனாலும் அந்த கிளாஸை போட்டுக்கிட்டு சுத்தரமா ஒழிஞ்சு மற்றபடி வேற எடுத்துட்டு காட்டலாமா? ஒரு கிளாஸ் கண்டிப்பாக காட்டல, இதில் ஒன்றா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஸ்டைல் இருக்கா? தலைவர் ஃபேன் வேறு ஏதாச்சும் போகிறது? இல்லை இல்லை ஐயா, அவங்க இடத்துல அவங்க தான், நம்ம யாரையும் கம்பேர் பண்ணுற இடத்துல இல்லை, அந்த இடத்துல நம்ம. ஓகே ஓகே. சரி, உங்கள் ட்ரெஸ்ஸிங் பற்றி சொல்லுங்களேன். இப்போ நான் போடும்போது நீங்கள் வெளியில் அந்த அளவுக்கு பொதுவாக போய் கரெக்டாக போயிட்டு ஒரு ட்ரையல் ரூமில் மாற்றி எடுக்கிற ஆளாகவும் தெரியும். எனக்கு அந்த மாதிரி சிஸ்டத்துக்குள்ள எப்படி அப்புறம் எப்படி கரெக்ட் யாரும் கொண்டு வந்துருவாங்க இருக்க இடத்துக்கு கொண்டு வருவாங்க. நாங்கள் அங்கே என்ன வேணுமோ அதை அதில் செலக்ட் பண்ணிப்பீங்க? ஆமாம், அதில் எடுத்துக்கிறோம். அது மும்பையில் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. மொத்தமாக கொண்டு வந்துருவாங்க. அங்கே ரெகுலராக உள்ளது தானே, ரொட்டீனே வருஷம் வருஷம் ட்ராவல் பண்ணுறது தானே. எல்லா இடத்துக்கும் எல்லாருக்குமே இப்படி தான். ஐடி கம்பெனினா டையை கட்டணும், அதுக்கு என்னன்னா இப்படி இருக்கணும், கெயின் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் எப்படி இருக்கும், இப்படி பண்ணிட்டு போனால் தான் சின்ன விஷயம் பழகினது. அதாவது விவரம் தெரியாமல் ஒரு சின்ன விஷயங்களை வளர்த்துக்கிட்டது. இப்போ சினிமா ஹீரோனா எப்படி காமிக்கிறாங்க, இப்படி வில்லனை எப்படி காமிக்கிறாங்க, ரெண்டுக்கும் ஒரு காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்தது. அதை ஃபாலோ பண்ணிட்டு போகுது, கொஞ்சம் பிராண்டாக போட்டு கொடுத்தா, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே ஓகே, சரிங்கண்ணா. ஸோ ஃபைனலாக நிறைவாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இவ்வளோ பேர் ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டில் நான் எப்படி இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்திருக்கா? ஏதாச்சும் ஒரு வீட்டெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி வாழணும்ப்பா? இல்லை, அது மாதிரி கண்டிப்பாக இருக்கும்ல, எல்லாருக்கும் இருக்கணும்ல. நம்ம உழைப்புக்கு ஏற்ற இடத்த தகுந்தமே நம்ம எல்லாம் வளர்த்துக்கிடுவோம்ல, இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இத்தனை வருஷங்கள் ஆச்சு, இதுதான் என்னுடைய காரு, இதுதான் இவருடைய கார் நம்பரு, இதுதான் இவருடைய பங்களா, இவருடைய வீடுன்னு அடையாளப்படுத்த முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு வாழ்க்கையில் வெளியில இருக்கு. இப்போ இருக்கிற இடத்துல இத்தனை வருஷம் ஆச்சு, இங்கே இதுதான் என்னுடைய இந்த கார் நம்பர், இவருடைய காருங்கிறது எல்லாம் லைஃப் எங்களுக்கு இல்லை. அதனால அந்த ஆசைகளை வெளியில எங்கேயோ நிறைவேற்றிக் கொள்றோம். ஒரு எல்லாரும் என்னன்னா அந்தந்த ஊர்ல தான் நம்ம யாருன்னு காமிக்க நினைப்போம். நீ எங்கேயோ இடத்துல செட்டில் ஆகி நான் யாருன்னு போய் காமிக்க சொந்தம் இல்லை. நம்ம இந்தியன் கல்ச்சர், தமிழ்நாடு கல்ச்சர், நம்ம அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நம்ம வீடு வசதிகளை வச்சு கல்யாண வீடுகளில் நகையை போட்டால் தான் நம்ம நல்லா இருக்கிறோமா, இப்படி வாழ்கிறோமாங்கிறது தெரியும். அந்த வாழ்க்கையில் இங்கே இல்லை, எங்களுக்கு அந்த இது இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ கோடியாக வந்தாலும் உங்களுக்கு இங்கே தான் வீடு கட்டுவீங்களா? இல்லை இங்கே தான்? இதான் இல்லை, மும்பையில் இருக்கு. மும்பையில் செட்டில் ஆயிரம்ல. மும்பையில் எல்லா வசதிகளும் நல்லபடியாக இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது இதை விட பல மடங்கு இருந்தாலும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. சூப்பர் சூப்பர். இந்த ஆண்டவனும் இந்த ஜனமும் என்னை இந்த இடத்துல இது பண்ணுறாங்கன்னா அதை விட எனக்கு ஆசைகள் வேற இல்லை. எனக்கு இந்த நாணைக்குடி கிராமங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பிடித்தமான இடம். அதிகமான சந்தோஷத்தை இந்த இடத்துல நான் அனுபவிக்கிறேன். சூப்பர் சூப்பர். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பாக இவ்வளோ கட்டுப்பாட்டையும் தாண்டி ஒரு ஹோம் டூர் எடுக்க வந்த எங்களுக்கு நல்ல ஒரு உபசரிப்போட ஹோம் டூரே எடுக்க அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் ஆமாம், உங்கள் நேரத்துக்கு அதாவது ஒரு இவ்வளோ நேரத்தை செலவழித்து எனக்காக வந்த விஷயத்தில் பெரிய சந்தோஷம். ஆமாம் ஆமாம். இது விஷயமாக இந்த வலைதளங்கள் மூலம் ஒரு நல்ல விஷயங்கள் போய் ரீச் ஆகட்டும், நல்ல செய்திகள் கொண்டு போய் சேர்க்கட்டும். எது உண்மையோ அதை கொண்டு போய் சேருங்க, அவ்வளோதான். நிச்சயமா நிச்சயமா. உங்க நேரத்துக்கு மிக நன்றி. கண்டிப்பாக சந்திப்போம், சீக்கிரமா அந்த அரசியல் களத்தில் சந்திப்போம். கண்டிப்பாக வரோம். உங்கள் விஷயங்கள் எல்லாருக்கும் நன்றி. வந்த ஒட்டுமொத்த குரூப் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். தேங்க்யூ.